ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி தான் காட்டுறாங்க. ஜானகி வந்து தூங்கிட்டு இருக்கவும் அப்போ வந்து ரகுராம் வந்து ஜானகி அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது உடனே ஜானகி வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்ததுமே என்னங்க நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் ஜானகி நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ஜானகி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது வாங்க சாப்பிட போகலாம், காலையிலேருந்து நீங்கள் சாப்பிடாம இருக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட கையை பிடிச்சி அவங்க அழைச்சிட்டு போகிற மாதிரிக்கு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராம காணலை. உடனே ஜானகி வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே ஐயோ இது எல்லாமே கனவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அவ சத்தம் கேட்டு மாயா, ரமணி பாட்டி, சிவா, மணின்னு எல்லாருமே ஓடோடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஜானகி வந்து ஐயோ அவர் என்னை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ ரமணி பாட்டி வந்து சொல்கிறாங்க, ஜானகி நீ அழாத ஜானகி, கண்டிப்பாக ரகுராம் சீக்கிரமாக வந்துடும் அப்படிங்கும்போது அவர் இங்கே வந்து சாப்பாடு கேட்டார், அவர் காலையிலேருந்து பசியோடு இருக்கிறார் போலுக்கு, அதனால தான் சாப்பாடு கேட்டார், நான் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி அவர் காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ சிவாவும் மணி எல்லாருமே சொல்கிறாங்க, அதாவது அண்ணி வந்து அண்ணனை நினச்சே அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அதனால கொஞ்சம் அவங்கள வந்து சமாதானப்படுத்தி எங்கள் ஹாலுக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கும்போது உடனே ஜானகியை வாங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்றதாங்க. அப்போ ரமணி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஜானகி நீயும் காலையில் வந்து சாப்பிடாம இருக்கிற, அதனால வந்து ஒரு வயது சாப்பிடும் அப்படிங்கும்போது அவர் இல்லாமல் நான் எங்கேருந்து சாப்பிட்றதுக்கு, எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஜானகி அழுதுட்டு இருக்கவும் அப்போ எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனாலும் வந்து ஜானகி அழுதுகிட்டே இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா எனக்கு ஒன்றும் சாப்பிட வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி படுக்கிறாங்க. அப்போ மாயாவும் கூப்பிடுறாங்க, பெரியம்மா வாங்க அப்படிங்கும்போது இல்லைம்மா நீ போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி அழுதுகிட்டே இருக்கவும் மாயாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி பசுபதி வந்து மகாலிங்கத்தை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததுமே மகாலிங்கம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் பொண்ணோட நிலைமையை பார்த்தீங்களா, அவள் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்களா, அவளுக்கு நல்ல மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தானே நான் ஆசைப்பட்டேன், ஆனால் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஆகும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லவும் அப்போ புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் மகாலிங்கம் நம்ம நினச்ச மாதிரிக்கே அதாவது அவங்க எப்படியாவது சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைச்சோம். அதே மாதிரிக்கு தான் அந்த ரகுராம் சரின்னு சொன்னா, ஆனா இங்க சரின்னு சொல்லிக்கிட்டு அங்க என்னன்னா சாருவை தூண்டி விட்டு அவள் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில ஏற்படுத்துவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்கத்தை கொஞ்சம் கூட தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மகாலிங்க வந்து சொல்கிறாங்க, அந்த ரகுராம் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, அந்த ரகுராம் குடும்பத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணு, அதுக்காக நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்கத்தையும் அவங்க ஒய்ஃபையும் வந்து புவனேஸ்வரி பசுபதியும் தூண்டி விட்டுட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்ததுமே சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே பசுபதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, புவனா உன் முகத்தில் இந்த மாதிரிக்கு ஒரு சந்தோஷத்தை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுது, உண்மையிலே சொல்லப்போனால் நீ இப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டா எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி இருக்கும்போதே கொஞ்சம் இருன்னு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து ஸ்வீட் எடுத்துக்கொண்டு பசுபதிட்ட கொடுக்குறாங்க. என்னம்மா ஸ்வீட் கொடுக்குற அப்படிங்கும்போது இது நான் அப்பவே தந்திருக்கணும், ஆனால் நான் லேட்டாக தந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன புவனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே நம்ம நினச்ச மாதிரிக்கே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கவும் இதை கெட்டதுமே பசுபதினு சொல்லிட்டாங்க, ஆமாம் புவனா நீ ஒரு திட்டம் போட்டேன்னா அது ஃபெயிலியர் ஆகுமா என்ன, இத்தனை நாள் வேணா ரகுராம் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் இந்த தடவை நீதாம்மா ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ தானே ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறேன், இன்னும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து சிவாவும் மணியும் வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க, மாயா அண்ணி தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீயாவது வந்து சாப்பிடுமா அப்படிங்கும்போது இல்லை சித்தப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்வதி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு உடனே சிவா ஓடோடி வராங்க, எங்கள் வீட்டில் ஒருத்தருமே சாப்பிடாம இருக்கிறாங்க, ஆனால் நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது என்ன பண்ண சொல்கிறீங்க, நீங்கள் சாப்பிடலன்னா அதுக்கு நானும் சாப்பிடாம இருக்கணுமா, உங்களுக்கு வேணால் பசிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதுக்காக நான் ஏன் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது உடனே சிவா வந்து சாப்பாடு எல்லாத்தையும் கொட்டி விட்டுருந்தாங்க. இதை பார்த்துட்டு உடனே பத்மா ஓடோடி வராங்க, எதுக்கிட்ட அந்த மாதிரிலாம் சாப்பாடு கொட்டி விட்டு அப்படிங்கும்போது இங்கே பாருக்கா இந்த வீட்டில் யாருமே சாப்பிடாம இருந்துட்டு இருக்கிறோம், ஆனால் இவா மட்டும் இந்த மாதிரிக்கு சாப்பிட்டுட்டு இருக்காள் அப்படிங்கும்போது அவளுக்கு பசி எடுத்துருக்கோ அவள் சாப்பிட்டுருக்கிறா, இது ஒரு தப்பா அப்படின்னு பத்மா கேட்டுட்டு இருக்கவும் தப்பு பண்ணினது எல்லாமே இந்த நிற்கிறாள் இவா, நீ எதுக்காக பார்வதி மேலே உன் கோவத்தை காட்டுற அப்படிங்கும்போது உடனே பார்வதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் இப்போ நீங்கள் எதுக்காக சாப்பிடாம எல்லாரும் கோவத்தில் இருக்கிறீங்க, என்ன அவங்க ரெண்டு பேரும் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டா எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாளிலே 20 நாளிலே வந்துட போகிறாங்க, அது வரைக்கும் நீங்க சாப்பிடாம இருப்பீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆனா எங்க வீட்டு பொண்ணு நாங்க இழந்திருக்கிறோம், அப்ப எங்களுக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நினைச்சிட்டு இருக்கிற, சாரு ஆரம்பத்துல இருந்து தப்பான முடிவு தான் எடுத்திருக்கிறா, அப்படி இருக்கும்போது அதுக்கு நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதுன்னு அவளுக்கு புத்திமதி சொல்லி அவளுக்கு புரிய வச்சிருக்கணும், ஆனா நீங்க ரெண்டு பேரும் தான் அவளை தூண்டி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, எதுக்காக இப்போ வந்து எங்க மேல இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பத்மா சொல்லிட்டு இருக்கவும், ஆமா ஆரம்பத்துல இருந்தே அவளை தூண்டி விட்டு இந்த அளவுக்கு அவளை வந்து
கொண்டுட்டு வந்தது நீங்கள் 2 பேர் தானே அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு தேவலாம் அந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி சிவா கிட்ட சொல்லிட்டு போகவும், அப்போ மாயா வந்து தடுக்கிறாங்க. சித்தப்பா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அந்த நிற்கிறா பாரு இவ பேச்சை கேட்டுகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகவும், அடுத்ததாக பார்த்தோம்னா சிவா வந்து அவங்களும் சோகத்தோடு போயிருந்தாங்க. அப்போ உடனே வந்து மாயா அங்கே பார்க்குறாங்க. அப்போ சிவா எல்லாத்தையும் கொட்டி விட்டுருக்குறாங்களா. அப்போது அந்த நேரத்தில் வந்து தண்ணி வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. உடனே மாயாவுக்கு அந்த தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்ததுமே, அப்போ சாரு புடவையிலேருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. உடனே வந்து மாயா தனா கிட்ட சொல்கிறாங்க, தனா நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது, என்ன மாயா எந்த நேரத்தில் நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லவும், நானும் வரேன் நீ தனியாக போக வேண்டாம் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு மாயாவும் தனாவும் போகிறாங்க. அப்போ தனா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ அங்கே வா அப்போ உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாருவோட வந்து கதை முடிஞ்சிச்சுல அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. உடனே தனா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மாயா இந்த நேரத்தில் எதுக்காக நீங்கள் வந்திருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாரு நான் ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், அது எனக்கு இப்போ கிளியர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஷயம் அப்படிங்கும்போது உடனே வான்னு சொல்லி அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. பாத்தியா சாரு கதை முடிஞ்ச இந்த இடத்துல ஒரு ஈரமாக மண்ணாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், சாருவோட புடவையிலேருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருந்துச்சு அது நீ கவனிச்சாருங்கும் போது, ஆமாம் மாயா நீ இப்போ சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது அப்படிங்கும்போது, சாருவோட கதை அவள் முடிச்சுக்கிடணும்னு சொல்லி நினச்சானா அவள் என்ன குளிச்சுட்டு வந்துட்டு அந்த மாதிரிக்கு பண்ணுவா அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படிங்கும்போது, சாருவோட கதை அவளாக முடிச்சுக்கிடல அவளை யாரும் முடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கவும், இது கிட்டதுமே வந்து தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே தனா வந்து சொல்கிறாங்க, அப்போது இந்த மண் வந்து ஒரு ஆதாரமானு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இது ஒரு ஆதாரம் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ இதை நம்ம உடனே போய் வந்து ஸ்டேஷனில் கொண்டு கொடுக்கலாமா அப்படிங்கும்போது, ஆனால் இது மட்டும் கொடுத்தா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே மாயா வந்து சொல்கிறாங்க, ஆக மொத்தத்தில் சாருவோட கதையை யாரோ முடிச்சிருக்கிறாங்க, இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கிறோம், இன்னும் நம்ம மேற்கொண்டு கொஞ்சம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம்னா நம்ம பெரியப்பாவையும் சீனுவையும் வந்து எந்த தப்புமே பண்ணலன்னு நிரபராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, இது கிட்டதுமே தனாவுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்போ தனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது சீக்கிரத்திலேயே அப்பாவையும் சீனு மம்மையும் வெளியே கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ மாயாவும் யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சீனுவையும் ரகுராமி தான் காட்டுறாங்க. அப்போ கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது, அப்போ சீனு வந்து அவங்க ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா நான் சொல்கிறது கேளுங்க, இந்த தப்பை நான் தான் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு நானே ஒத்துக்கிட்டுதான் நீங்கள் வந்து வெளியே போயிருங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு சீனு நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, மாமா இது எல்லாம் காரணம் நான் தானே, என்னால் தானே உங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து அவங்க லாயரை பார்க்கணும், அதே மாதிரிக்கு வந்து எஃப்ஐஆர் காப்பியும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஸ்டேஷனுக்கு கிளம்பும் போது, உடனே தனாவும் நானும் வர அப்படிங்கிறாங்க. அப்போ தனாகிட்டையும் மணிக்கிட்டையும் வந்து மாயா சொல்கிறாங்க, நீங்கள் நேராக கோர்ட்டுக்கு வந்துருங்க, நாங்கள் இந்த வேலையை முடிச்சுட்டு நாங்களும் கோர்ட்டுக்கு வந்துருந்தோம், நான் வந்து சித்தப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் மாயாவும் வந்து அங்கே ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. அப்போ சிவாவும் மாயாவும் வந்து அங்கே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு சாருவோட கதையை முடிச்சது வந்து வேறு யாரோ தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன மாயான்னு சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் சித்தப்பா நேற்று ராத்திரி இந்த மாதிரிக்கு நான் போனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நடந்த விஷயத்த சொல்லவே இது கேட்டதுமே சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ரகுராமையும் சீனுவையும் வந்து கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இப்போ மகாலிங்கம் புவனேஸ்வரி பசுபதி அவங்களும் கோர்ட்டுக்கு வராங்க. இப்போ மகாலிங்கம் வந்து சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வாக்கு கொடுத்துக்கிட்டு கடைசியில் என்னன்னா என் பொண்ணை தூண்டி விட்டு அவள் கதையே நீ முடிச்சு வச்சுட்டேல்ல, உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு மகாலிங்கம் வந்து அவங்க ரகுராமகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் சிவாவும் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன ஆதாரத்தை கொண்டுட்டு வர போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்க